ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஜெயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே இங்கே சந்திரசேகர் கார்த்திக் ஃபோன் பண்ணுறாங்களா. என்ன சந்துரு இப்படி ஆக்கிட்டீங்க, எங்கள் ஜெயாவுக்கு இப்படி முடியாத அளவுக்கு இப்படி நடந்திருக்கா அப்படிங்கல. வீட்டில் நடந்ததெல்லாம் பெரிய கொடுமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன கையில் அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து கார்த்திக் கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் கூட என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு. அடுத்த ஃப்ளைட்டை முடிச்சு வேகமாக வந்தோன்னே ஜெயா என்ன ஜெயா நீ சாப்பிடாம இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு எதுக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம், சக்தியே என்னை புரிஞ்சுக்கல, அவன் இன்னும் பொண்ணிங்கிறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி கார்த்திக் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கே அவங்க அப்பா சந்திரசேகரும் சக்தியும் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நீ பொன்னி பக்கம் ஓவராக சப்போர்ட் பண்ணுனா அவங்களால என்னமோ எது பேசுகிறான்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ணுற, எப்படி பொண்ணு இப்படிலாம் பண்ண போச்சுச்சா, நான் கூட அவங்கள நல்லவங்க நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசு கார்த்தி. அப்போ தான் உன் பக்கம் எல்லா உண்மையும் சொல்லுவாங்க, ஏதாவது துப்பு திறக்கலாம், இந்த பிரீத்தியை பற்றி ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அதனால் வந்த கையோட அதே மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெயா நான் இல்லாமல் போயிட்டேனே, எப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களேச்சே, பொண்ணு எவ்வளோ நல்லவங்க நினச்சி இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு பிரீத்தி பரவாயில்லையே சூப்பராக பேசுகிறானே, அப்போ இவன் பொண்ணியை நம்பலை அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தாங்க முடியல, அவளையே என்ன வீட்டில் வச்சிருக்கீங்க, வீட்டை விட்டு விரட்ட வேண்டியதானே அப்படின்னு தாம்னு குதிக்கிறாங்க. விடுப்பா நான் என்ன பண்ண முடியும், அதான் கட்டிக்கிட்டவன் புருஷன் மாமனார் கொழுந்தனார் எல்லாம் அவன் பக்கம் தானே இருக்கிறாங்க, என் பேச்சு எங்கே எடுபடுது அப்படிங்கிறாங்க. என்ன ஜெயா பொய் பேசுறியா, உன் பேச்சை கேட்டு தானே எல்லாரும் சந்தேகப்பட்டு அவளை கொண்டே மாடியில் போய் தூங்க வச்சிருக்கிய, இப்போ என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிற அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. என்ன கார்த்தி என்ன நினைக்கிற, ஒன்றும் இல்லை, எங்கள் ஆனானப்பட்ட எங்கள் ஜெயாவுக்கே இந்த நிலைமையான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாப்பா அப்படின்ட்டு, சரி நீங்கள் மொதல் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட வைக்கிறாங்க, மாத்திரையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு, எங்கே அந்த பொண்ணி வரட்டு நிற்கி அப்படிங்கல, அவள் இங்கே ஊர் சுத்த போயிருப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரீத்தியை பார்க்குறாங்க. என்ன பிரீத்தி உங்கள் மேலே இவ்வளோ ஒரு பழியை போட்டிருக்கா அப்படிங்கல, நீங்களாச்சும் நம்புறீங்களே கார்த்தி அப்படிங்கிறாங்க. விடுங்க எனக்கு தெரியாதா, சே இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை, எல்லா விவரத்தையும் கேள்விப்பட்டு எனக்கு மனசே ஆறலை அப்படிங்கிறாங்க. அப்புறம் வெளியில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அப்புறம் சக்தி ரூமுக்கு மேலே போகிறாங்க. கதவை வேகமாக சாத்துறாங்க. சக்தியை பார்த்து அப்படி கட்டி பிடிக்கிறாங்க. என்ன சக்தி என்ன நடக்குது அப்படிங்கல, பாரா கார்த்திக் எப்படி நடக்குது அப்படின்ட்டு, நான் இங்கே நடிச்சுட்டு வந்திருக்கேன், கத்திட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல், ஏன் என்னை நடிக்க சொன்னீங்க, நான் உண்மையாகவே பேசியிருக்கலாம்ல, பொன்னி பக்கம் ஒரு தப்பு இல்லை, எப்படி பேச போச்சு, நீங்களாம் மனுஷங்களா அப்படின்னு ஆடணும்னு தான் வந்தேன், ஆனால் அப்பாவை நீ சொல்லவே நான் சொன்னால தான் விட்டேன் கார்த்தி அப்படி சக்தி அப்படிங்கிறாங்க. சக்தியை பார்த்து உடனே பரவாயில்ல, நீ அவங்க பக்கம் உண்மை கண்டுபிடிக்கிற காத்தனை இருக்க சொல்கிறேன், இருந்தாலும் பொய்க்கா கூட என் மனசுலேருந்து அந்த மாதிரி வார்த்தை வரமாட்டேங்குது சக்தி, நான் பேசுறதுக்காகவோ பொய்க்காகவோ சும்மா விளையாட்டுக்காக கூட பொன்னி கெட்டவ தப்பானவ அப்படின்னு சொல்கிறதுக்கு என் நாக்கு கூசுது தெரியுமா அப்படிங்கல அழுகிறாரு சக்தி. ஏன் அழுகிற சக்தி அப்படிங்கல, என்னை அடிடா அப்படின்னு அப்படியே அடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே சக்தியை பற்றி ஒரு பொன்னியை பற்றி ஒரு தப்பாக சொல்லக்கூட வாய் கூசுதுன்னு சொல்கிறியே, நான் அப்படி கல் மாதிரி சிலை மாதிரி நின்றுட்டேனே அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. விடுறா நானும் உன்னை விட்டு கல்றன்னு தான் வந்தேன், என்ன நினச்சிட்டு இருக்க, போகையில் எவ்வளோ படித்து சொன்னேன், பொன்னியை கைவிட்டுறாத, பொன்னி உன் மேலே உசுராக இருக்கா, பொன்னி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது, பொன்னிக்கு ஐ லவ் சொல்லி சந்தோஷமாக வாழுன்னு சொல்லிட்டு போன மறுநாள் இப்படி மரணம் வீதியில் கிளப்பிட்டு நிற்கிறீங்களே, என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க கார்த்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்தி சக்தியை செம்மையை லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. எப்படி உன் மனசில் அந்த மாதிரி தோணுச்சு, அப்போ நீ அந்த வந்த 2 பேரும் நீ லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்க விடமா, அட்டி நொங்கு எடுத்து எப்படா என் பொண்டாட்டியை பற்றி சொல்ல போச்சு, எங்கேடா பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்க, காசு வாங்கினீங்களா, என்ன பண்ணீங்க, போலீஸுக்கு போமா, போலீஸ்ன்னு சொல்லியிருந்தாலும் அவங்க உண்மையை சொல்லியிருப்பாங்க, போலீஸுக்கு போன்னு சொல்லாம விட்ட கூனி குருவி தலை குனிஞ்சு போய் ஏன்டா நின்ன, அப்போவே நீ ஆடி இருக்க வேணாமா, பாவம் இல்லையா பொன்னி அப்படிங்கல, ஆமாடா என்னை செருப்பால் ஆடிடா, நான் அப்படியே பேசாமல் இருந்தது தப்பு அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. சரி விடு அப்படின்ட்டு, எப்படிடா அப்படி இருந்த அப்படின்ட்டு, சரி இப்போ யோசிச்சு என்ன புண்ணியம் அப்படிங்கல, சே பாவம் பொன்னி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, இப்போ பாரு ஸ்டோர் ரூமில் கூட தங்கக்கூடாதுன்னு இப்படி உங்கள் மாமா பண்ணி வச்சுருக்காங்க, எனக்கு என்னமோ சக்தி இது எல்லாமே உங்கள் மாமா பண்ண வேலையாக தான் தோணுது, பிரீத்தி கூட உன்னை அடையறக்காக வந்திருக்கலாம், ஆனால் இந்த பழி போட்டு அந்த கல்யாண வீட்டில் வந்து கலாட்டா பண்ணது அப்போதைக்கு பிரீத்தியாக இருக்காது, ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணுற சந்தோஷத்தில் இருந்திருப்பா, அப்போ மாட்டி விட நினச்சது உங்கள் மாமாவை தான் இருக்கும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கல, அதுதான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கல, அவரை தான் வாட்ச் பண்ணணும், அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க சக்தி. கண்டிப்பாக நான் பாரு பின்னாடி போய் இந்த உண்மையை கண்டுபிடிச்சி பொன்னி தப்பே பண்ணலை, அவள் நிரபராதின்னு நிரூபிக்கலை, நான் கார்த்தி இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றா, ஏன்டா சாப்பிடாம இருக்க அப்படின்னு கத்துறாங்க கார்த்தி. அப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வா அம்மாட்ட பேசுவா அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறாங்க. அம்மா சக்தியை செம்மையாக லெஃப்ட் ரைட் விட்டேம்மா அப்படிங்கிறாங்க. உங்கள் பேச்சை கேட்பேன்னு சொல்லியிருக்கான், ஒழுங்காக சாப்பிட சொல்லியிருக்கேன், சாப்பிடுவோம் அப்படிங்கல, சக்தி இப்பாவது புரிஞ்சுக்கிட்டியாடா அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அப்பா கார்த்தி சொன்னோன்னே கேட்குறீங்களா அப்படிங்கல, அப்புறம் நீங்கள் மட்டும் என்ன கார்த்தி சொன்னதுனால என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. சரி எப்படியோ அதுக்கு தான் ஒரு தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறது
கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கே அந்த பொண்ணியை காணோம் அப்படிங்கல. அவள் எங்கே உண்மையை கண்டுபிடிக்கிறேன், வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எங்கேயும் ஊர் சுத்த போயிட்டா. அவளை பற்றி இனிமேல் பேசாத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சுந்தரம். அதுக்கப்புறம் சுந்தரத்தை பார்த்து செம்ம காண்டாகிறாரு. அது ஏன் அவளை பற்றி பேசினாலே இவன் இப்படி காண்டாகிறான், இவன்கிட்ட தான் போயிருக்கு. முதல்ல இவன் ஃபோன் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஒரு மனுஷங்களோட சரித்திரத்தை தெரியணும்னா அவங்க ஃபோன் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஆனால் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்க. முதல் பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபோன் எடுக்கணும், லவுட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சுந்தரத்தோடய பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அப்புறம் நல்லா இருக்கீங்களா மாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. உங்கள் தொழிலெலாம் எப்படி போய்ட்டுருக்கு, பொழப்பு எப்படி போய்ட்டுருக்கு? அது எப்படியும் போயிட்டுருக்கு மாப்பிள்ள. அப்புறம் இந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதை இல்லை போல இருக்குது, இந்த பொண்ணி ரொம்ப பண்ணுறாப்புல இருக்குது. ஆமாப்பா, ஆமாம் மாப்பிள்ள, அந்த பொண்ணினால எனக்கு எல்லாமே வீணாக போச்சு, எல்லாமே எனக்கு அப்படியே அவமானமாக இருக்குது அப்படின்னு கத்துறாங்க. அட விடுங்க, அதெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு தவக்கலை கத்துதுன்னு நினச்சிட்டு போவீங்களா அப்படின்ட்டு மாடிக்கு போமா. நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்களா? நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. வாங்கிட்டு வந்திருக்க டம்ளரில் ஊற்றுறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு கரெக்டாக சுந்தரத்துக்கு அன்னோன் நம்பர்லேருந்து காலை பண்ணிக்கிறாங்க. அவங்களே தெரியாமல் வச்சுக்கிட்டு சக்தி கார்த்திக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா இவர் ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு வச்சுறாங்க. யாருன்னே தெரியல, ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டை போடுறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படி எஸ் தான் போட்டு வச்சுருக்காரு சுந்தரத்துக்கு. ஓ எஸ் தானா, மவனை மாட்டினடா இருடா அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மட்டை ஆயிடுறாரு. ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. அங்கேயே கிடந்துறாரு. ஃபோன் எடுக்கிறாங்க. வேகமாக அப்படியே எஸ்ஸை போட்டு பார்க்குறாங்க. உள்ளுக்கு போய் பார்த்தா அப்படியே நிறைய நம்பரில் ஒரே ஒரு நம்பருக்கு நிறைய வாட்டி அனுப்பியிருக்காங்க. அந்த நம்பரை குறிச்சிக்கிறாரு. அப்போ இதுதான் அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, பார்த்தா உள்ளுக்குள்ளே போகிறாரு. கேலரிக்குள்ளே போனால் பயங்கரமாக பொண்ணுங்களோட இருக்காரு. சீச்சி, என்ன இவன் இவ்வளோ கேவலம் மோசமானவனா, ஐயோ வே அப்படின்னு சொல்லி ஃபோனை தூக்கி போட்டுறாரு. பொண்ணை பார்த்தோன்னே ஓயானு தூக்கி போடுறாரு. கார்த்தி எங்கே, ஒன்று இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கிற சுந்தரம் எங்கே, இவனை போய் நல்லவன் தூக்கி வச்சுட்டு ஆடுது இந்த ஜெயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்னென்ன கார்த்திக் பண்ண போகிறாங்க. கார்த்திகால நம்ம பொண்ணுக்கு விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.